சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே முன்னால் சென்ற பேருந்தை முந்த முயன்ற கார் ஒன்று சாலை நடுவே உள்ள தடுப்பு கட்டையில் மோதி எதிர் திசையில் தூக்கி வீசப்பட்டு அவ்வழியாக சென்ற மற்றொரு கார் மீது மோதியதில் தாயும் 3 வயது மகனும் உயிரிழந்தனர். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் அரவிந்த் தீபக். அரவிந்த் தீபக், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். அரியலூர் மாவட்டம் பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனது மனைவி ஜெயப்பிரியா, 3 வயது ஆண் குழந்தை தஸ்வின் மற்றும் மகள் தர்ஷினி ஆகிய உள்ளிட்டோரிடம் ஈரோடு நோக்கி தனது சொந்த காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது நாமக்கல்லில் இருந்து சென்னை நோக்கி நாமக்கல் பகுதியை சேர்ந்த கிஷோர் என்பவர் தனது பார்ச்சுனர் காரில் சேலம் நோக்கி ஆத்தூர் நோக்கி போய் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத பஸ்ஸை முந்த முயன்றுள்ளார். அப்ப பஸ் முந்த முயன்ற போது அவருடைய கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை தடுப்புறத்தில் எகிரி குதித்து எதிரே வந்த மாருதி 800 கார் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே சுரேஷுடைய மனைவி ஜெயப்பிரியா மற்றும் மகன் தஸ்வின் ஆகியோர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 1.5 வயது மகள் தர்ஷினி மற்றும் சுரேஷ் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம் கொண்டு சென்றனர். மேலும் பார்ச்சுனரில் வந்த 4 பேர் உடனடியாக வேறொரு காருக்கு மாற்றப்பட்டு சேலத்தில் தனியார் மருத்துவமனைக்கு சென்றனர். இந்த சாலை விபத்து காரணமாக இன்று போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டது. மேலும் சென்டர் மீடியாவில் ஏறி வந்து அடித்தது அப்பகுதி மக்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று பண்டிகை நாளை முன்னிட்டு நடந்த இந்த விபத்து தந்தை முன்னே தன் மகள் மற்றும் மனைவி உயிரிழந்த சம்பவம் அரியலூர் பகுதி மக்களை ரொம்ப சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.